வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து திருச்சியில் மலைக்கோட்டை, திருச்சினாலே மலைக்கோட்டை தான், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மலைக்கோட்டைக்கு கீழே வந்து அந்த மலையை செதுக்கி குடஞ்சி இதை கட்டியிருக்கிறாங்க. இது வந்து எப்பொழுதுமே நான் வந்து நிறைய பல்லவர்களோட சிற்பக்கலை தான் நிறைய வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா மாமல்லபுரம் போகணும்னு ஆசைப்பட்டு போய் இந்த சிற்பக்கலை பார்த்து வியந்திருக்கேன். காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகணும் கூட எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பல்லவர்களோட சிற்பக்கலை வந்து நான் அந்தளவுக்கு பார்த்து வியந்தேன். ஆனால் பட் இங்கே வந்து பார்க்கும்போது பாண்டிய மன்னர்கள் 8ஆம் நூற்றாண்டு தொடக்க காலத்தில் இதை வந்து அவங்க வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரு மலையை வந்து அழகாக குடஞ்சி அதை வந்து அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. பட் வந்து இதை வந்து சரியாக பராமரிக்க மாட்டாங்களோங்கிற கேள்விதான் இருக்குது. அவ்வளோ குப்பைகள், இதை வந்து நிறைய சேதமடைஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னும் அங்கங்கே வந்து இந்த தாயம் விளையாடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து செதுக்கி வச்சுக்கிட்டு, இவங்க ஏதோ அவங்கவுங்க பேரெல்லாம் செதுக்கி வச்சுட்டு இந்த இடத்த வந்து ஒரு சரியாக பராமரிக்கல. சிலைகளெல்லாம் நிறைய வந்து டேமேஜில் இருக்குது. இது ஒன்றும் அடுத்தடுத்த படையெடுப்புகளில் ஒன்றும் உடைக்கப்பட்டதாக இருக்காது. நான் அதிகமாக வந்து மன்னர்கள் வந்து கோவில் உடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இதை வந்து இப்போ தான் வந்து நிறைய கறி பூசி அந்த மாதிரி வந்து பராமரிக்கிறாங்க. ஏன்னா 5 வருஷம் 6 வருஷம் ஆட்சி பண்ண முதலமைச்சர்களோட சமாதியை வந்து இங்கே கோடிக்கணக்கில் 80 கோடி 90 கோடி வந்து இங்கே அரசு பராமரிக்குது. ஆனால் பட் வந்து நம்மளோட வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எந்த அளவுக்கு வந்து இப்போ நம்மளை வந்து ஆண்டுகிட்ட அரசுகள் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்கங்கிறத வந்து நம்ம வந்து வரலாற்றை படிக்கும்போது நமக்கு நிறைய கோபங்கள் தான் வரும். இங்கே வந்து பார்க்கும்போது சந்தோஷத்தை விட அதிக கோபங்கள் தான் எனக்கு வந்து வந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதை வந்து கேவலமாக இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு கரெக்டாக பராமரிக்கணும். நிறைய நம்ம வரலாறு நாம தான் சொல்லணும், வேற யார் சொல்ல முடியும்? அதை நான் வந்து அதை வந்து கரெக்டாக பராமரிக்கணும். இங்கே ஒரு சிட்டுவாது வச்சு அதை வந்து கரெக்டாக பராமரிக்கணும்.